ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழில் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில், உங்களை பார்ப்பதில் எனக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளில கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததான மற்றொரு அற்புதத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்க போகிறோம். இது ஒரு உன்னதமான அற்புதம். இன்றும் எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும் இதை குறித்து பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை இயேசு போஷித்தார் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கின்ற வேளையில இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் ஒரு சிறிய பையனிடத்தில் இருந்தது. இயேசு பிரிப்பு பார்த்து இவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க எங்க போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில இந்த சிறுவனுடைய மதிய உணவை அவன் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செய்தி நமக்கு இதுல கிடைக்கக்கூடியதா இருக்குது. இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய கையில் இருக்கிறதை அவரிடத்திலே கொடுத்தால் அவர் அதை அதிகரித்து நம்முடைய கையிலேயே திருப்பி கொடுக்க வல்லவர். அந்த சிறுவன் மட்டும் அன்று அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்னுடைய மதிய உணவு என்று அவன் நினைத்து வைத்திருந்திருப்பானே என்று சொன்னால் அந்த நேரத்தில் நடந்த காரியங்கள் ஒரு அற்புதம் நடந்திருக்காது. ஆனால் அவன் தியாகத்தோடு கூட அந்த 5 மீனையும் அப்பத்தையும் 2 மீனையும் கொடுக்கும் பொழுது 5000 பேர், புருஷர்கள் மட்டும் அந்த கிட்டத்தட்ட 12000 பேர் என்று சொல்லுகிறார்கள், அந்த அளவுல ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சாப்பிட்டார்கள். அந்த நேரத்தில் 12 கூடை நிறைய அந்த அப்பங்களையும் மீனையும் துணிக்கைகளையும் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு ரகசியம். இயேசு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் இடம் கொடுக்க வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும். நாம் கொடுத்தால் நம்மில் இருக்கிறதை அவர் ஆசீர்வதித்து பெருக வல்லவராய் இருக்கிறார். அந்த அற்புதத்தை இந்த நாளிலே நாம் செய்வோமா? அவருக்கு கையில கொடுத்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதத்தில் வருவோம். நல்ல ஆண்டவரே, இந்த 5 அப்பம் 2 மீன் இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், அந்த சிறுவன் கொடுத்தான் ஐயா, கொடுத்ததை நீ ஆசீர்வதித்து கொடுத்தீர், அதை ஆசீர்வாதத்தினாலே பெருகிற்று என்று பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் எங்களுக்குள்ளாக இருக்கிறதான அப்பம் மாத்திரமல்ல ஆண்டவரே, தாளந்துகள், திறமைகள், எல்லா காரியங்களையும் நாங்கள் உம்மிடத்திலே கையெழுத்தில் கொடுக்கும் பொழுது அதை அதிகரித்து பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மெய்ப்பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள்.